தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து ஜபயோகம் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் ராமநாமத்தின் பெருமை குறித்து சிவானந்தர் கூறுவதை பற்றி நாம் சிந்திப்போம். ராமநாமத்தின் மகிமையை சற்றே கேளுங்கள். ராமநாமத்தை பணிவுடனும் முழு நம்பிக்கையுடனும் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பயில வேண்டியது அவசியம். ராமாயணத்தை படிக்கையில் துளசிதாசர் மூலமாக இத்திருப்பெயரின் தெய்வீக சக்தியை நீங்கள் உணரலாம். இறைவனது நாமங்கள் பல இருக்க ராம் என்ற வார்த்தையை மட்டும் உபயோகிக்க உங்களை நான் ஏன் சொல்கிறேன் என்று நீங்கள் என்னை கேட்கலாம். ஒரு மரத்தின் இலைகளை போன்று அவனுக்கு இருக்கும் பெயர்களை கணக்கிட முடியுமா என்பது உண்மையே. உதாரணமாக காட் என்ற வார்த்தையை பயன்படுத்துமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அது உங்களுக்கு எந்த அர்த்தத்தையாவது எவ்வித தொடர்பையாவது கொடுக்குமா? காட் என்ற வார்த்தையை நவிலும் பொழுது ஏதேனும் ஒன்றை பற்றி உங்களை எண்ணச் செய்வதற்காக உங்களுக்கு சிறிது ஆங்கிலம் பயிற்றுவிக்க வேண்டியிருக்கிறது. வெளிநாட்டவரது எண்ணங்களை பற்றியும் தொடர்புகளை பற்றியும் தான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ராமநாமத்தை உச்சரிக்க நான் உங்களிடம் சொல்லும் பொழுது பல்லாயிரம் வருடங்களாக இப்பரத கண்டத்தில் இருக்கும் மிருகங்கள், பறவைகள், மரம், செடி, கொடிகளுக்கு பழக்கமான ஒரு பெயரை எண்ணுதற்கரிய பிறவிகளில் ஜனங்களால் வணங்கப்பட்டவரும் ஒரு பெயரை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அகல்யையின் கதை உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதன் கருத்து தெரிந்திருக்கும் என நான் கருதவில்லை. ஆனால் ராமாயணத்தை படிக்கையில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீர்கள். பாதையோரத்தில் கிடந்த கல்லொன்று எவ்வாறு ஸ்ரீராமரது பாதம் பட்டவுடனே உயிர் பெற்று எழுந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சிறகடித்து இனிய பண்ணெழுப்பும் புள்ளினம் உங்களது அருகில் நின்று கேட்கும் விதத்திலும் அத்திருநாமத்தின் தெய்வீக கீதத்தினால் வியப்பில் ஆழ்த்தப்பட்டு மரங்கள் தங்களது இலைகளை உங்களுக்கு அருகில் உதிர்க்கும் விதத்திலும் இனிமையுடனும் பணிவுடனும் ஸ்ரீராமநாமத்தை உச்சரிக்க நீங்கள் பயின்று கொள்ள வேண்டும். இவ்விதம் உங்களால் எப்பொழுது செய்ய இயலுகிறதோ அப்பொழுது உங்களது அவ்வினிய கீதத்தை கேட்க கால்நடையாகவே நான் பம்பாயிலிருந்து விரைந்து வருவேன். எல்லா நோய்களையும் குணப்படுத்த வல்ல சக்தி ஒன்று அவனது இனிய பெயரில் அடங்கியிருக்கிறது என்றார் மகாத்மா காந்தி. குஷ்ட நோயை குணப்படுத்த ஸ்ரீராமநாமத்தை இருதரம் உச்சரிக்கும்படியாக ஒரு பணக்கார வியாபாரியிடம் தெரிவித்ததற்காக தன் தகப்பனார் கபீரால் கமால் கடிந்து கொள்ளப்பட்டார். ராமநாமத்தை இருதரம் உச்சரிக்கும்படியாக கமால் அவ்வியாபாரியை கேட்டுக்கொண்டார். இருந்தும் வியாபாரி குணமடையவில்லை. இந்த நிகழ்ச்சியை கமால் தன் தகப்பனாரிடம் தெரிவித்தார். கபீர் மிகவும் கவலையடைந்தார். அந்த வியாபாரியிடம் ராமநாமத்தை 2 தடவைகள் உச்சரிக்கச் சொன்னதன் மூலம் எனக்கு நீ இழிவு ஏற்படுத்தி விட்டாய். ராமநாமத்தை ஒரு தரம் உச்சரித்தாலே போதுமானது. இப்பொழுது ஒரு கம்பினால் அவ்வணிகன் தலையில் நன்றாக அடி. கங்கையில் நின்று கொண்டு தன் மனதின் அடித்தளத்திலிருந்து ஒரு தரம் ராமநாமத்தை உச்சரிக்கும்படி அவனிடம் கேட்டுக்கொள் என்று கமாலிடம் சொன்னார் கபீர். கமால் தனது தகப்பனாரின் சொற்படியே செய்தார். அவ்வணிகனது தலையில் நன்றாக அடி கொடுத்தார். அவன் தலையிலிருந்து அதிகமாக இரத்தம் பெருக்கோட ஆரம்பித்தது. அவன் ஒரு தரம் தன் மனத்தின் அடித்தளத்திலிருந்து ராமநாமத்தை உச்சரித்தான். குஷ்ட நோயிலிருந்து அவன் முற்றிலும் குணமடைந்தான். கபீர் கமாலை துளசிதாசரிடம் அனுப்பி வைத்தார்.
துளசிதாசர் ஒரு துளசி இலையில் ராமநாமத்தை எழுதி அதன் சாற்றை 500 குஷ்ட நோயாளிகளின் மீது தெளித்தார். எல்லோரும் குணமடைந்தனர். கமால் மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். மற்றொரு சமயம் கபீர் கமாலை அந்தக சூர்தாஸிடம் அனுப்பி வைத்தார். ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த பிணத்தை கொண்டு வரும்படி சூர்தாஸ் கமாலிடம் கூறினார். சூர்தாஸ் ராம் என்று முழுவதும் கூட சொல்லாமல் ரா என்று மட்டும் பிணத்தின் ஒரு காதில் உச்சரித்தார். உடனே அது உயிர் பெற்று எழுந்தது. அச்சத்தினாலும் ஆச்சரியத்தினாலும் கமாலின் இதயம் நிரம்பியது. கடவுள் பெயரின் மகத்தான சக்தி இப்பேற்பட்டதாகும். எனது அருமை நண்பர்களே, கற்ற கல்லூரி வாலிபர்களே, எனது அருமை வழக்கறிஞர்களே, கல்லூரி பேராசிரியர்களே, வைத்தியர்களே, நீதிபதிகளே, பொய்யான லௌகிக்க கல்வியினால் உந்தப்பட்டவர்களாக ஆகாதீர்கள். பாவத்துடனும் அன்புடனும் இறைவனது திருப்பெயரை உங்கள் மனதின் அடித்தளத்திலிருந்து உச்சரியுங்கள். இப்பிறவியிலேயே இல்லை, இவ்வினாடியிலே உயரிய ஆனந்தம், பேரறிவு, அழியா நித்தியத்தன்மை முதலியவற்றை அடையுங்கள். கனவிலும் ஒருவன் ராம் ராம் என்று சொல்வானே, ஆனால் அவனது தினசரி உபயோகத்திற்காக என் தோளினாலேயே ஒரு ஜதை செருப்புகள் செய்தளிக்க நான் வருவேன் என்று கபீர் கூறுகிறார். இறைவனது புனித நாமத்தின் மகிமையை யாரே விவரிக்க வல்லார்? இறைவனது திருப்பெயர்களின் உயர்தன்மையையும் மகிமையையும் அறிய எவரால் இயலும்? சிவபெருமான் பத்தினி பார்வதியும் கூட கடவுள் திருப்பெயரின் பெருமையையும் உண்மை நிலையையும் போதுமான அளவு விவரிக்க முடியாதவளாக ஆனாள். அவன் திருப்பெயரை ஒருவன் பாடினாலோ அல்லது பிறர் பாடக் கேட்டாலோ தன் உணர்வு இன்றியே உயரிய ஆன்மீக நிலையில் உயர்த்தப்படுகிறான். அவன் தன் சரீர உணர்வை இழந்து விடுகிறான். ஆனந்தத்தில் அவன் அமிழ்த்தப்படுகிறான். அழியா தன்மையாகிய தெய்வீக அமிர்தத்தை அவன் பருகுகிறான். தெய்வீக உன்மத்தம் பிடித்தவனாக அவன் ஆகிவிடுகிறான். தன் உள்ளும் வெளியேயும் தெய்வீக சாநித்தியம், தெய்வீக புகழ், தெய்வீக உணர்ச்சி முதலியவற்றை உணரச் செய்ய பக்தர்களுக்கு கடவுள் திருப்பெயரின் உச்சரிப்பு உதவுகிறது. ஹரியின் நாமம் எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது! கடவுள் திருப்பெயர் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது! அவன் திருப்பெயரை உச்சரிக்கும் ஒருவனுக்கு எவ்வளவு ஆனந்தம், சாந்தி, சக்தியை அது கொடுக்கிறது! கடவுளது பெயரை உச்சரிப்பவர்கள் உண்மையிலேயே அனுகிரகிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் அவர்கள் பிறப்பென்ற சக்கரத்திலிருந்து விடுதலையடைந்து பரம ஆனந்தத்தையும் அழியா தன்மையையும் அடைவார்கள். இந்திரியங்கள், மனம் முதலியவற்றை அடக்கவும் இடையறாமல் ஜபயோகத்தை பயிற்சி செய்யவும் கடவுள் நமக்கு அந்தரங்க சக்தியை அளிப்பாராக. ஜபயோகத்தின் அற்புத சக்தி, அரும்பெரும் நன்மைகள் முதலியவைகளில் அசைக்க முடியா நம்பிக்கை கொண்டிருப்போமாக. கடவுள் திருப்பெயரை உணர்ந்து நினைவு கூர்வோமாக. அகில உலகிலும் இத்திருப்பெயரின் புகழை பரப்புவோமாக. ஹரிக்கும் அவரது திருப்பெயருக்கும் வெற்றி உண்டாகுமாக. ஹரிக்கும் அவரது திருநாமத்திற்கும் புகழ் உண்டாகுமாக. சிவன், ஹரி, ராமர், கிருஷ்ணர் முதலியவர்களின் வாழ்த்துரைகள் உங்கள் மீது மலர்வதாக என்று இன்றைய நிகழ்வு நிறைவடைகிறது. நாளைய நிகழ்வில் மந்திரங்களின் மகிமை குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.